மகர ராசி உத்திர நட்சத்திரம். ஜாப் எப்போ கிடைக்கும் சார் என்று கேட்டால், பொதுவாக இது ஒரு ராசி என்பது ஒரு பொதுவான பலன்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு ராசிக்கு 120 கோடி பேருக்கு மேலே இருப்பாங்க. ஏன்னா பொது பலன், அந்த பொது பலனிலே இந்த ராசி அடிப்படையிலே அவருடைய ராசி அடிப்படையிலே இப்போது 3வது உத்திராட நட்சத்திரத்துக்கு 3ஆம் இடத்திலே அந்த ராசிக்கு 3ஆம் இடத்திலே தன்னுடைய ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பார். இவர் முயற்சி செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறார். இடம் விட்டு இடம் மாறி வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. முயற்சி செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு 12க்கும் 3 கூடிய அந்த குரு பகவான் இப்போது 6ஆம் இடத்தில் சஞ்சரிச்சிருக்கிறார். அதனால் முயற்சி பண்ணுவோம். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தாலும் சொல்ல முடியும் ஐயா. நீங்கள் பொது பலன் கேட்டிருக்கிறீர்கள். உத்திராட நட்சத்திரம் மகர ராசி என்று சொல்கிறது. மகர ராசி ஒரு சிறப்பான நட்சத்திரம். அந்த மகரம் என்பது குருவுடைய அம்சமாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஏதாவது குருவை பிடித்து கொள்ளுங்கள். அந்த சித்தர்களையோ சொல்லக்கூடிய அந்த குருவை நீங்கள் வழிபடுவது மூலியமாகவோ உங்களுக்கு அவர்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஆலயத்துக்கு சென்று அந்த சித்தரை வழி வணங்கி வந்தாலே உங்களுடைய இது கொடுக்கும். வணக்கம். எங்கள் ஊரிலே பவர் கட் ஆகிவிட்டது. இந்த டியூப் கிட்ட அருண் அவர்கள் அவ்வளோ என்று சொல்லியிருக்கிறார். எப்பொழுதும் பவர் கட்டாகாது என்று கட்டாகிவிட்டது. மூணு ஆறு விட்டது. இந்த நேரலையை இப்போது முடித்துக்கொள்வோம். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்க இருக்கிறேன். உங்களுக்கான கோயில்களையும் நான் சொல்ல காத்திருக்கிறேன். எல்லா விதமான இந்த முடக்கு ராசிக்கான கோயில்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீங்கள் மற்ற ஜோதிடர்கள் போனால் 2000 3000 கேட்பார்கள் குறைஞ்சபட்சம். நீங்கள் முடிந்தால் அந்த முடக்கு இந்த திருசூனிய கோயில்களை சரியான நாளில் எந்த நாட்களில் செல்ல வேண்டும் என்று தெரிந்து கொண்டு உங்களுக்கு அதை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு உங்களுடைய நிறைய பேர் திருமணம் ஆகலை என்று சொல்வது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். சரியான ஜோதிடரை நீங்கள் அணுகினால் உங்களுக்கு சரியான வழிகாட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய இப்போது மின்சாரமும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. தொடர்ந்து நம்ம நேரலில் இருப்போம். சார் 39வது ஆகுது என்று சொன்னார். அந்த சண்முகம் யார் அவர் லைனில் இருக்காரான்னு தெரியல.